நம்ம இலக்கியாவுக்கு இப்போ என்ன பண்றது, ஏது பண்றது அப்படின்னு சொல்லிட்டு சுத்தமா புரியவே இல்ல. ஒரு பக்கம் இந்த அஞ்சலியோட விஷயம், இன்னொரு பக்கம் இப்போ நம்ம ரேவதியோட விஷயம். ரேவதி வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் எவ்வளோ நாள் உயிரோடு இருப்பாங்க அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா டவுட் அப்படின்ற மாரி வந்து சொல்லி, நம்ம இலக்கியா இருந்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. அதே சமயம் ரேவதி இருந்துட்டு, "இங்க பாரு இலக்கியா, நீ 10 நாள் டைம் கேட்டிருக்க. 10 நாள் உனக்கு நான் டைம் குடுக்குறேன். அந்த 10 நாள் வந்து பார்த்தீங்கன்னா, நான் நல்லா சாப்பிடுவேன், நல்லா வந்து பார்த்தீங்கன்னா இருப்பேன். நீ அத பத்தி ஒரு துளி கூட வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது அத வந்து யோசிக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனா நீ செய்யக்கூடிய ஒரே ஒரே வேலை என்ன அப்படின்னா, 11வது நாள் நீ இன்னைக்கு சொல்லியிருக்க 11வது நாள் வந்து நீ கௌதம மட்டும் உண்மைய சொல்லி கூட்டிட்டு வரல அப்படின்னா, கண்டிப்பா இங்க என்ன நடக்கும்னு சொல்லிட்டு உனக்கே நல்லாவே தெரியும். அதுக்கப்புறம் நான் சாப்பிட மாட்டேன். என்ன பண்ணாலும் சரி, அப்படியே வந்து இப்ப உட்கார்ந்திருப்பேன். நீ மறுபடியும் டைம் கேட்டாலும் சரி, எது பண்ணாலும் உனக்கு நான் டைம் குடுக்கவே மாட்டேன். அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாங்க. இப்போ 10 நாள் டைம் இருக்கு. இந்த ஒரு கேப்ல வந்து பார்த்தீங்கன்னா, அஞ்சலியோட விஷயத்த முடிச்சுட்டு, அடுத்ததா கௌதம் கிட்ட உண்மைய சொல்லலாம் அப்படின்ற மாரி தான் இருந்துட்டு இருந்தாங்க. ஆனா அதே சமயம் இப்போ நம்ம கௌதம் கிட்ட உண்மைய சொன்னா என்ன நடக்கும், ஏது நடக்கும் அப்படின்றது எல்லாமே நல்லாவே தெரியும். அதாவது இவ்ளோ நாளா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ரேவதி யாருன்னு சொல்லிட்டு வந்து அவருக்கு தெரியாது. ஆனா மத்தவங்க எல்லாருக்குமே, அதாவது நம்ம ஜானகிலருந்து, அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, இலக்கியாலருந்து எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? அதனால அந்த ஒரு விஷயம் வெளிய வரும்போது, கண்டிப்பா இலக்கியாவ இங்கிருந்து தூக்கி எறியறதுக்கு ஒரு மிகப்பெரிய சந்தர்ப்பமா இந்த பைரவிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அமையும். ஏற்கனவே ஒண்ணுமே இல்லாத ஒரு விஷயத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா, ஊதி, ஊதி, ஊதி இப்ப கொஞ்சம் கொஞ்சமா பெருசாக்கிட்டு இருக்காங்க. அது எப்போ வந்து பார்த்தீங்கன்னா, கௌதம் மேலயும், இலக்கியா மேலயும், அதாவது கௌதம் மேல விட்டுருங்க. ஏன்னா, இலக்கியா மேல தான் இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பைரவி ஃபோக்கஸ் பண்ணிட்டு, இப்போ இலக்கியாவ விரட்டணும் அப்படின்றதுக்காக கார்த்திகையும், நம்ம ஜானகியும் நல்லா உசுப்பேத்திட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ எல்லாமே தலைகீழா வந்து மாறப்போகுது. இது உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, என்ன சொல்றது, ஏது சொல்றதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியல. அதுக்கு முன்னாடி என்ன விழான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. அதாவது இப்போ 10 நாள் டைம் கேட்டிருக்காங்க அப்படின்னா, அப்பவும் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க இப்போ முழு மனசோட கௌதம் கிட்ட உண்மைய சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க நினைக்கல. ஏன்னா, உண்மைய வந்து பார்த்தீங்கன்னா சொன்னா, அங்க ஜானகிய செத்துருவாங்க. உண்மைய சொல்லல அப்படின்னா, இங்க தானா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ரேவதி அத்த செத்துருவாங்க. இப்படி இதுக்கு நடுவுல என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியாம தான் முழிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்ப என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதம் கிட்ட வந்து உண்மைய சொல்றதுக்காக முயற்சி பண்றாங்க. அதாவது உங்க அம்மா வந்து பார்த்தீங்கன்னா, அ எங்க இருப்பாங்க? என்ன ஏதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியுமா கௌதம்? அப்படின்ற மாரி சொல்லி, அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இலக்கியா வந்துட்டு ஒரு விஷயத்த பத்தி யோசிச்சுட்டே இருக்கும்போது தான், நம்ம கௌதம் வந்து "என்னாச்சு இலக்கியா? எத பத்தி யோசிச்சுட்டு இருக்க?" அப்படின்ற மாரி வந்து கேட்கும்போது, "இல்ல நான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அஞ்சலிய பத்தி தான் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, அஞ்சலி திருந்திட்டாளா? அப்படின்றது எனக்கு சின்னதா டவுட் வருது." அப்படின்ற மாரி வந்து சொல்லும்போது, "என்ன இலக்கியா பேசிட்டு இருக்க? அதான் எல்லாத்தையுமே நம்ம கண் கூட பார்த்துட்டோம். இப்ப கூட வந்து பார்த்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டல்ல உயிருக்கு போராடிட்டு இருக்கா அஞ்சலி. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன?" அப்படின்ற மாரி வந்து கேட்கும்போது, "சரி அந்த விஷயத்த விடுங்க. ஆ அதாவது உங்க அம்மா வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க தான் சொல்லிட்டு வந்து தெரிஞ்சா, இப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க?" அப்படின்ற மாரி வந்து சொல்றாங்க. அதாவது பொதுவா வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. அப்படியே படிப்படியா போய் கடைசியில நம்ம ரேவதி தான் வந்து பார்த்தீங்கன்னா, கௌதமோட உண்மையான அம்மா அப்படின்னு சொல்லி கௌதம் கிட்டயே வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல போறாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்பவே உண்மையா சொல்லிட்டா எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. இல்ல கொஞ்ச நாள் இழுத்துட்டு போவாங்களா அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.